நாகை மாவட்டம் வெண்மணி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்டு பெறலாம். சகாதேவன், ஏற்கனவே நெல் கொள்முதல் தொடர்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம் அளிச்சிருந்தாரு. இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்கிறார்? அதாவது தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகப்பட்டினத்தில் கீழ்வேலூர் இருக்கக்கூடிய வெண்மணி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாமதமாக அந்த நெல் மூட்டைகளை ஏற்றுகிறார்கள், லாரி பற்றாக்குறையால் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அலட்சியம் காட்டுகிறார்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியாக செய்யப்பட்டு 65% அறுவடை பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் நிறைவடைந்த அறுவடை பணிகள் முடிந்தாலும் கனமழை காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெல் மூட்டைகள் முளைத்தும், அதே போல ஏராளமான நெல் மூட்டைகள் லாரிகள் பற்றாக்குறையினால் தேக்கமடைந்தும் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு எதனால் அந்த லாரிகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, எதனால் நெல் மூட்டைகள் தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது, நேரடி நெல் கொள்முதலில் இருக்கக்கூடிய நெல் மணிகள் முளைத்து இருப்பதை பார்த்து நேரடியாக விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். உடனடியாக லாரிகளை கொண்டு அந்த நெல் மூட்டைகளை ஏற்ற வேண்டும், மேலும் முளைத்திருக்கக்கூடிய நெல்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளை காக்க வைக்காமல் டோக்கன் கொடுக்கப்பட்ட விவசாயிகளிடம் விரைந்து அந்த நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும் போன்ற அவர் ஒரு கோரிக்கையையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கும்பகோணத்தை நோக்கி அங்க இருக்கக்கூடிய மழை பாதிப்புகளையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் ஆய்வு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.